இன்னொன்று என்ன தெரியுமா? அது காரணம்ங்கிறதுக்கு அதே மௌலிது ஷரீஃபில் துஆவுல அன் கஃபிர் அன்ன துனூப வல் அவுசார் என்று மௌலிது கடைசியில் அல்லாஹ்ட்ட செய்கிற துஆவுல இருக்குது. அன் கஃபிர் அன்ன துனூப், இறைவனே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அங்கு இறைவனை பார்த்து கஃபிர் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் அதே வார்த்தையை சொன்னால் அது வெளிப்படை காரணம் என்பது தெளிவாக தெரியல. கஃபிர் அன்ன துனூப வல் அவுசார், இறைவா நீதான் எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்க வேண்டும், எங்கள் பாவச் சுமைகளை நீக்கிவிட வேண்டும், அகற்றிவிட வேண்டும் என்று இறுதியில மௌலிதுடைய கடைசியில அல்லாஹ்விடத்துல துஆ செய்யற மாதிரி வருதான். அல்லாஹ்விடத்துல நீங்க கேட்கும்படியாக என்னென்ன வாசகங்கள் எழுதி வச்சிருக்கீங்க அதையா கேட்கிறோம்? அல்லாஹ்ட்ட தானே கேட்கணும்னு சொல்றீங்க. இந்த வரி அல்லாஹ்விடத்துல கேட்பதாகத்தானே இருக்குதுங்கிறீங்க. அப்ப நீங்க இந்த வரியை அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்வதின் மூலமாகவே எதை ஒப்புக்கொள்றீங்க? இப்படி பாவத்தை மன்னிக்கும்படி நபியிடத்துல கேட்கக்கூடாது என்பதை ஒப்புக்கொள்கிறார்களா இல்லையா? அப்ப நம்ம வாதத்துக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்விடத்துல கேட்கறீங்கன்னு உள்ளதை நாங்க கேள்வி ஆக்கல, நபியிடத்துல ஏன் கேட்கறீங்க? என் பாவங்களை மன்னியுங்கள் என்று நீங்கள் நபியிடத்தில் கேட்பதற்கு சரியான விளக்கம் இன்னும் நீங்க சொல்லல. நீங்க பதிலுங்கிற பேர்ல சிலவற்றை சொல்லியிருந்தாலும் அது தகுந்த பதிலாக ஏற்புடைய பதிலாக இல்லை. இதைத்தானே சொல்றோம். மக்களுக்கு அழைப்புலங்க. அந்த மௌலிதுல அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறீங்க. யாமன் தமாதா உஜ்தரம் துபு வஅத்தரிஃப் வர்ஜுல் கரம், பாவம் செய்து விட்டனே, குற்றத்தில் நீடித்திருப்பவனே, நீ பாவ மன்னிப்பு கேள், கொடைத்தன்மையை எதிர்பார். ஹரம், ஹரமில் தங்கியிருக்கக்கூடியவரிடத்தில் நீ சரணடைந்து விடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சரணடைந்து விடு என்று சொல்கிறீர்களே, இதனுடைய பொருள் என்ன?